தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை அடுத்து 570 கோடி ரூபாய் பணம் வைக்கப்பட்டுள்ள 3 கண்டெய்னர் லாரிகள் திருப்பூரிலிருந்து இன்று காலை கோவை எஸ்பிஐ வங்கிக்கு கொண்டு செல்லப்பட்டன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது திருப்பூர் செய்தியாளர் கதிர்வேலிடம் கேட்கலாம். கதிர்வேல், இந்த 570 கோடி பணம் திருப்பி அளிக்கப்பட்டது பின்னணி குறித்து சொல்லுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது கடந்த 14ஆம் தேதி அதிகாலை திருப்பூர் செங்கப்பள்ளி அருகே வாகன சோதனையில் இருந்தபோது கோவையிலிருந்து விசாகப்பட்டினம் கொண்டு செல்லப்பட்ட வங்கி பணம் 570 கோடி ரூபாய் உரிய ஆவணங்கள் என்று கொண்டு செல்லப்பட்டதாக கருதி அவை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு கொண்டு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அது வங்கி பணம் தான் என்று உரிய ஆவணங்கள் 18 மணி நேரம் கழித்து ஒப்படைக்கப்பட்டது. இது குறித்து ராஜேஷ் லக்கானி ஒரு உயர்மட்ட குழு அமைத்து விசாரணை நடத்தி கொண்டிருந்தார். இதன் அடிப்படையில் நேற்று இரவு அது வங்கி பணம் என்பதற்கான உரிய ஆவணங்களை எஸ்பி ஒப்படைத்து விட்டதால் அதை திரும்ப கோவை கொண்டு செல்லப்பட்டு மேலும் விசாரிக்கப்படும் என்று ராஜேஷ் லக்கானி கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் இன்று காலை அவை கோவை கொண்டு செல்லப்பட்டது. ராஜலட்சுமி, கதிர்வேல், இந்த கோவை செல்லும் 3 கண்டெய்னர்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? அதாவது கோவை கொண்டு செல்லப்படும் இந்த கண்டெய்னர்களுக்கு ஆந்திர போலீசார் பாதுகாப்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது. அவையும் அதனுடன் சேர்த்து திருப்பூர் மாநகர காவல்துறையைச் சேர்ந்த காவல்துறையினர் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்புடனும், அது மட்டுமல்லாது துணை ராணுவ படையினரும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு செல்கின்றனர். ராஜலட்சுமி, கதிர்வேல், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.